ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சிவகாசியில் சோலை ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதி கேட்டு அந்த ப்ரைவேட் காலேஜை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலேஜினுடைய பிரின்சிபலுக்கு எதிராகவும் அந்த காலேஜினுடைய பியூனுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் அப்படின்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தனி மனித உரிமை மீறல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு பொண்ணினுடைய உயிரை காவு வாங்கிருச்சு. அதாவது ஒரு தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உயிர் போற அளவுக்கு வந்துட்டு இவங்க மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான காரணங்கள் எல்லாம் சொல்லி சோலை ராணியினுடைய மறைவுக்கு, சோலை ராணியினுடைய அந்த டெத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கூட படிச்சவங்க, அவங்க சீனியர்ஸ், அவங்க ஜூனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலேஜுக்குள்ளெல்லாம் லவ் பண்ணா கொஸ்டின் கேட்கக்கூடாதா, காலேஜுக்குள்ள இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஒரு பிரின்சிபல் வந்துட்டு வார்ன் பண்ணக்கூடாதா, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு இப்படிலாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லக்கூடாதா, இப்படி சொன்னா போய் செத்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்றதே தெரியாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைகளே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் பொதுவாக சோலை ராணி மேல பழிய தூக்கி போட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோலை ராணி விஷயத்துல உண்மையாவே நடந்தது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் அப்படின்றதுல தான் வந்துட்டு பார்த்தோம்னா சோலை ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காதல் அப்படின்றதும் இருக்கு. உடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காதல் இதெல்லாம் இந்த வயசுல தேவையா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், காதலிக்கிறதுக்கான வயசு அப்படின்றதும் இதுதான். ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது அதே காலேஜில் படிச்சு பாஸ்ட் அவுட் ஆகி போயிருந்தா அந்த பொண்ணினுடைய சீனியர், அதாவது வந்துட்டு அவங்களுக்கு முந்தின செட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த செட்டை சேர்ந்த ஒருத்தரை வந்துட்டு பார்த்தோம்னா சோலை ராணி காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோலை ராணியும் வந்துட்டு பிசிஏ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த டிசம்பர் மந்த்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டா இருப்பாங்க இல்லையா, பிரைவேட் மீன்ஸ் நீங்க ஓவராலா இமேஜின் பண்ணிடாதீங்க, அவங்க ரெண்டு பேருடைய போட்டோஸ் நம்ம வந்துட்டு இப்ப ஒரு லவ் இருக்கு, ஒரு லவ்வர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாலியா ஒரு போட்டோஸ் எடுக்கிறது, வெளியே போனா அவுட்டிங் போனா போட்டோஸ் எடுக்கிறது அப்படின்ற இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேஷுவலா அவங்க வந்துட்டு அவங்க லவ்வரோட ஒரு போட்டோ அப்படின்றத எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறாங்க. ஸோ அதை வந்துட்டு அந்த பொண்ணுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு டிசம்பர் மந்த்ல நடக்குது. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு ஸ்டாஃப் கிட்ட காட்டுறாங்க. ஸோ டிசம்பர் மந்த்தில் நடந்த பிரச்சனைக்கு வந்துட்டு அந்த ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப் டிசம்பர் மந்த்லேயே வந்துட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் அப்படின்றதெல்லாம் எழுதி வாங்கிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணை கிளப்ஸ்ல இருந்தெல்லாம் வந்துட்டு நீக்குறாங்க. அதை தாண்டி டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி பல எப்படி சொல்றது தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷரை திணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சோலை ராணிக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோலை ராணி அமைதியா போய்கிட்டு இருக்கும்போது டிசம்பர்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் தேதி மறுபடியும் தூசி தட்டி எழுப்புறாரு அந்த காலேஜ்ல பியூனா இருந்த மணிமாறன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்றாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டாஃப் கிட்ட போய் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்த ஒரு விஷயத்த மறுபடியும் பிரின்சிபல் கிட்ட கொண்டு போறாரு. ஸோ பிரின்சிபல் கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரியான போட்டோஸ்லாம் காட்டினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த பொண்ணுடைய கேரக்டரை வந்துட்டு ரொம்ப ஒரு கேவலமா ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி அவங்க பேசுறாங்க. அடுத்த நாள் இவங்க அம்மாவோட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சோலை ராணியும் அந்த 19ஆம் தேதி இருக்கு இல்லையா, 19ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவோட போறாங்க. அவங்க அம்மாவோட போயிட்டு பேசும்போது அவங்க அம்மாட்ட வந்துட்டு உங்க பொண்ணு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேரக்டர் பத்தி இல்லாதது பொல்லாதது அப்படின்றத பேசினதோட மட்டும் இல்லாம ஐடி கார்டையும் புடுங்கி வச்சிருக்காங்க. அவங்க அதோட வீட்டுக்கு போனவங்க நெக்ஸ்ட் டே மறுபடியும் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ 20ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் திரும்பி அந்த காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜுக்கு வந்திருக்காங்க. அந்த காலேஜுக்கு வந்தவங்க வந்துட்டு பார்த்தோம்னா பிரின்சிபலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியும் பால் விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்துட்டு இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டா சார், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பிரின்சிபலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சந்திக்கவே விடாம பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபலை போய் பார்த்தாலும் அப்பாலஜி லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிசம்பர்ல ஆல்ரெடி இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, டிசம்பர்லயே ஒரு அப்பாலஜி லெட்டர் அப்படின்றதெல்லாம் எழுதியாச்சு, மறுபடியும் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொன்ன
சொன்னோன்னே சோலை ராணி அந்த அப்பாலஜி லெட்டர் அப்படின்றதையும் எழுதியிருக்காங்க. பட் இதில் நான் சைன் பண்ண மாட்டேன், போய் உங்கள் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெச்ஓடி கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஹெச்ஓடி கிட்ட போகிறாங்க. ஹெச்ஓடி வந்துட்டு நானும் அதில் சைன் பண்ண மாட்டேன், நீங்கள் பிரின்சிபலையே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் இல்லை, நீங்கள் போய் ஹெச்ஓடி கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் மாறி 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 வந்துட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா சோலை ராணியையும் அவங்க அம்மாவையும் அலக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் அவங்க மதியம் சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு விரக்தியான மைண்ட் செட்டில் இப்படி ஒரு இதில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த அன்னைக்கே நைட்டு போய் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு காலேஜ் கேம்பஸ்குள்ளே எடுத்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரே கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் டைமில் எடுத்தது கிடையாது. அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டோரி போட்ட விஷயத்தை வச்சு ஒரு பொண்ணினுடைய கேரக்டரை ரொம்ப கொச்சப்படுத்தி அந்த பொண்ணை ரொம்ப கேவலமாக பேசி அந்த பொண்ணோட விடாமல் அந்த பொண்ணுடைய அம்மாவை வர வச்சு அந்த பொண்ணை போட்டு அலக்கழிச்சு இதுக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லாமையே போயிடலாமே, என்னை வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்களே, நான் வந்துட்டு அந்த அளவுக்கு எந்த தப்புமே பண்ணலையே, இந்த வயசில் காதல் அப்படின்றது ரொம்ப யூஸ்வலான காமனான ஒரு விஷயம் தானே, இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு விரக்தியிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உயிரே வந்துட்டு போயிருச்சு அப்படின்ற விரக்தியில் கூட படித்த மாணவர்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆதரவாக அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு போராட்டத்தில் கடந்த 2 நாளாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அந்த சிவகாசி சுற்று வட்டாரமே ஓரளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பர்சனல் லைஃப் அப்படின்றது இருக்கும். அந்த பர்சனல் லைஃப்குள்ளே தலையிட்டு தேவையில்லாமல் ஒரு பொண்ணுடைய கேரக்டரை பற்றி பேசி இங்கே வந்துட்டு நீ இன்னைக்கு லவ் பண்ணினா நாளைக்கு வந்துட்டு பின்னாடிலாம் நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்பேன், அந்த மாதிரிலாம் நடந்தாதான் உனக்கு வந்துட்டு அறிவு வரும், அந்த மாதிரிலாம் நடந்தாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் சரிதான். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம பொண்ணுங்க மேலேயே தொடர்ந்து பழிய போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்துட்டு போட்டதுக்காக அந்த பொண்ணுடைய கேரக்டரே ஒட்டு மொத்தமாக வந்துட்டு ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ற பிம்பத்தை கட்டி எழுப்பி இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணையே இல்லாமல் பண்ணிருச்சு இந்த சொசைட்டி. அந்த கல்லூரியினுடைய பியூன் இருக்கார் இல்லையா மணிமாறனும் முதல்வர் அசோக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போராடிக்கிட்டும் இருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் பல பேருக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் அப்படின்றது கேட்டிருந்தாலும் சோலை இருக்காங்க இல்லையா சோலை ராணி, அவங்களுடைய கேஸ் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட விசாரித்து அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசியிருக்கோம். ஆல்ரெடி பாஸ்ட் அவுட் ஆகி போயிருந்த ஒரு பையனை வெளியில் சந்தித்த ஒரு பொண்ணுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் கொடுத்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கல்லூரி நிர்வாகம் பண்ணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.